ஹாய் ஸ்பார்க். இப்ப நான் வந்து ட்ரேடிங் பிகினரா இருக்கேன். ட்ரேடிங் புதுசா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆனா வந்து இந்த கம்பெனியோட அனலைஸ் பண்ண தெரியல. இந்த கம்பெனி மேல போகுமா? இல்ல கீழ வருமா? அப்படின்னு எனக்கு வந்து கரெக்ட்டா பார்க்க தெரியல. அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ. ஒண்ணும் இல்ல. யூசுவலா நீங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட் உள்ள போயிட்டு ட்ரேடிங் பண்ணும்போது, அந்த கம்பெனிய பத்தி டீட்டெயில்ஸ் அவங்களே போட்டுப்பாங்க. எப்படின்னா, அந்த கம்பெனிக்கு இருக்கும். ட்ரேடிங் நடந்துட்டுருக்கும். அது கீழ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கனாலே அதில ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்கும். அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பொசிஷன் இருக்கும். அதில போய் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து குவார்ட்டர்லி எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ரெவென்யூ வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் எர்ன் பண்ணிருக்காங்கன்னு இருக்கும். குவார்ட்டர்லினா 3 மந்த்ஸ். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் அது ஒரு குவார்ட்டர்லி மந்த்ஸ். குவார்ட்டர்லி இயர்ன்னு சொல்லுவாங்க அத. அப்புறமா ஜனவரி, மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல், மே, ஜூன் இது ஒரு 3 மந்த்ஸ் குவார்ட்டர்லி இயர். ஓகே. அடுத்து இயர்லியாவும் அந்த கம்பெனி எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணிருக்கான். கம்பேரிட்டிவா லாஸ்ட் இயர் 25ல எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காங்க, 2026ல எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காங்கன்னு நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் டெக்னிக்கல்லாம் போனீங்கன்னா, டெக்னிக்கல்னு போகும்போது அதில 3 இருக்கும். நியூட்ரலு 3 ஆப்ஷன்ஸ் வரும். 3 வந்து ஐ மீன் கிராஃப் மாரி தான். 3 விஷயம் இருக்கும். அது வந்து நியூட்ரல், பியர், புல்லுன்னு இருக்கும். இது 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல்னா அந்த கம்பெனி வந்து அவ்வளோ ப்ராஃபிட்டும் போல, அவ்வளோ லாஸும் போலன்னு அர்த்தம். அப்புறமா பிய பியர்னா என்ன பார்த்தீங்கன்னா, கரடி. கரடி வந்து யூசுவலா மனுஷங்கள பார்த்தா என்ன பண்ணும்? கரடி வந்து மனுஷங்கள எப்படி இது பண்ணும்னா, இப்போ மனுஷங்க யாரா மாட்டுனாங்கன்னா, மனுஷங்க மேல ஏறி அத கீழ தள்ள தானே பார்க்கும். அப்போ தட் மீன்ஸ் லாஸ். அப்போ அந்த வந்து கம்பெனி வந்து எத்தன வாட்டி லாஸ்ல இதா இருக்கு, எத்தன வாட்டி கீழ இறங்கியிருக்குன்றது அதிலயே ஆப்ஷன் காமிக்கும். நியூட்ரல் எத்தன வாட்டி இருந்தது காமிக்கும். லாஸ்டிங் வந்து புல். புல் வந்து என்ன பண்ணும் நம்மள யூசுவலா அடிச்சு தூக்கும். அப்போ மீன்ஸ் ப்ராஃபிட் கெயின் ஆவுது. ஸோ, இது மாரி எத்தன வாட்டி புல் ஆயிருக்கு அப்டின்லாம் பார்ப்பாங்க. புல்லோட பியர் கம்மியா இருக்கா? இல்ல நியூட்ரல் அதிகமா இருக்கா? அப்டின்னு 3 இத அனலைஸ் பண்ணி கம்பெனியோட ரெவென்யூவும் பார்த்து, அப்புறமா இன்னொரு விஷயம் கம்பெனியோட பாஸ்ட்டோட பார்க்கணும். ஓவரால் வியூ பார்க்கணும். 5 இயர்ஸ் இல்லன்னா 1 இயர், 6 மந்த்ஸ், 2 மந்த்ஸ், 3 மந்த்ஸ் அப்டின்னு நெறைய விஷயம் இருக்கு. இப்போ 6 மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. ஒரு 10% லாஸ் ஆயிருக்கு அப்டின்றது அப்படி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்க வந்து இது மாரி பியர், புல் நியூட்ரல்ல பார்க்கலாம். கம்பெனியோட ரெவென்யூ மார்ஜின பார்க்கலாம். அப்புறம் கம்பெனியோட ப்ராஃபிட் மார்ஜின பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்து அந்த கம்பெனிய அனலைஸ் பண்ணி நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா? வேணாமான்னு பார்க்கலாம். இல்லன்னா உங்களுக்கு இன்னும் எனக்கு அட்வான்ஸா வேணும்னா, நீங்க யூ கேன் கூகிள் இட். கூகுள் பண்ணி அந்த கம்பெனியோட ப்ராஜெக்ட்ஸ் என்ன? அந்த ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபியூச்சர்ல யூஸ் ஆகுமா? ஃபியூச்சர்ல க்ரோ ஆகுமான்னு நீங்களே கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிலாம் இருக்கு.